ஹாய், நேற்று நம்ம யூனிட் 19ல் சின்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும், ஃபார் எங்கே யூஸ் பண்ணணும், எகோ எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அது முக்கியமாக சிம்பிள் பாஸ்ட் வந்தால் எகோ யூஸ் பண்ணணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோ இல்லை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்துச்சோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், சின்ஸ் அண்ட் ஃபார் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நேற்று நம்ம யூனிட் 19ல் பார்த்தோம். இன்றைக்கி யூனிட் 20ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் பாஸ்ட் சிம்பிளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக கற்றுக்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு, with the finished time, yesterday, last week, we use the past, arrived, saw, was, etc. அதாவது முடிஞ்சு போன டைமை டினோட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் நேற்றோ முந்தா நேற்றோ போன வாரமோ இந்த மாதிரி முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போன டைமை டினோட் பண்ணுறதுக்கு நம்ம பாஸ்ட் சிம்பிள் யூஸ் பண்ணணும். அதாவது ஃபினிஷ்டு டைம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், 6 months ago இந்த மாதிரி பாஸ்ட்டை குறிக்கக்கூடிய டைமை டினோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணணும். we arrived yesterday, we arrived last week, we arrived at 3 o'clock, we arrived in 1991, we arrived 6 months ago. கரெக்டா? இப்போ அடுத்தது, do not use the present perfect have arrived, have done, have been, etc. with the finished time. இந்த finished time நீங்கள் எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி have யூஸ் பண்ணி V3 எழுதுவோம் இல்லையா, present perfectக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், I saw Paula yesterday. இந்த இடத்துல I have seen Paula yesterdayன்னு யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் எஸ்டர்டேங்கிற டைமை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே சாங்கிற V2 அதாவது சிம்பிள் பாஸ்ட்டை தான் யூஸ் பண்ணணும். Where were you on Sunday afternoon? Sunday afternoon நம்ம டைமை டினோட் பண்ணிட்டோம், அதனால் have been வரக்கூடாது. We didn't have a holiday last year. நமக்கு லாஸ்ட் இயர் ஹாலிடே இல்லை, லாஸ்ட் இயருங்கிற டைமை சொல்லியாச்சு, அதனால் சிம்பிள் பாஸ்ட். What did you do last night? லாஸ்ட் நைட் என்ன பண்ணுன அப்படி தான் கேட்கணும் இல்லையா. I stayed at home. William Shakespeare lived from 1564 to 1616. He was a writer. He wrote many plays and poems. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாஸ்ட் சிம்பிளில் தான் எழுதியிருப்பாங்க, ஏன்னா எல்லாமே முடிஞ்சு போன விஷயம். யூஸ் த பாஸ்ட் சிம்பிள் டு ஆஸ்க் வென் ஆர் வாட் டைம். ஃபார் எக்ஸாம்பிள், வென் டிட் தே அரைவ், இங்கே வென் ஹாவ் தே அரைவ்டுன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா அது முடிஞ்சு போன விஷயம். முடிஞ்சு போன விஷயம் எல்லாமே சிம்பிள் பாஸ்ட், அதாவது பாஸ்ட் சிம்பிள், அதாவது V2 பயன்படுத்தி தான் நம்ம கேட்கணும், பதிலும் சொல்லணும், ஏன்னா பாஸ்ட் டைமை யூஸ் பண்ணுறதாக இருந்தால். இப்போ கம்பேர் பண்ணுவோம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டையும் பாஸ்ட் சிம்பிளையும். நல்லா கவனிங்க. ஐ ஹாவ் லாஸ்ட் மை கீ, ஐ லாஸ்ட் மை கீ லாஸ்ட் வீக். இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நல்லா கவனமாக பாருங்கள். இங்கே ஹாவ் லாஸ்ட் வந்திருக்கு, இங்கே லாஸ்ட் வந்திருக்கு, அதாவது இங்கே V2, இங்கே லாஸ்ட்டுங்கிறது V3, அதாவது தேர்டு ஃபார்மட் ஆஃப் த வேர்ப். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹாவுக்கு அப்புறம் வரக்கூடிய V3. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நல்லா கவனிப்போம். நேற்று இல்லைனா போன வாரம் என்னோட கீ தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது V2 பயன்படுத்தணும், முன்னாடி ஹாவ் ஹாஸ்லாம் வரக்கூடாது. அதுவே என்னோட கீ தொலைஞ்சிருச்சு, இப்போ வரைக்குமே தொலைஞ்சு தான் இருக்குது, இன்னும் கண்டுபிடிக்கல, அப்படி நம்ம எப்போ தொலைஞ்சிச்சு அப்படிங்கிற அந்த டைமை நம்ம குறிப்பிடவே இல்லை இல்லையா, எப்போ தொலைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை, ஆனால் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லணும்னா இந்த மாதிரி ஹாவ் யூஸ் பண்ணணும். நேற்று தொலைஞ்சிருச்சு, போன வாரம் தொலைஞ்சிச்சு, போன மாதம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னா V2 யூஸ் பண்ணணும். கிளியரா? இப்போ அடுத்தது பாருங்கள். பில் ஹேஸ் கான் ஹோம், அவன் வீட்டுக்கு போயிட்டான். ஸோ ஹீ ஷீட் வரும்போது ஹேஸ் தானே பயன்படுத்தணும், அதனால் ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவன் வீட்டுக்கு போயிட்டான். பில் வெண்ட் ஹோம் 10 minutes ago. இங்கே டைமை குறிப்பிட்டுட்டாங்க பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற பாஸ்ட் டைமை உங்களுக்கு சொல்லிட்டாங்க, அதனால் இங்கே வெண்ட்டுங்கிற V2 பயன்படுத்தணும். இங்கே டைமை டினோட் பண்ணவே இல்லை, ஸோ டைமை டினோட் பண்ணாமல் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஹேஸ் இல்லைனா ஹாவ் யூஸ் பண்ணி பக்கத்தில் V3 யூஸ் பண்ணணும். கிளியரா? அதே கேள்விக்கு பாருங்கள். ஹாவ் யூ சீன் ஆனை பார்த்தியா அப்படின்னு கேட்குறது ஒன்று, இதே சாட்டர்டே அன்னைக்கு பார்த்தியா அப்படின்னு டைமை டினோட் பண்ணி சொல்லும்போது எஸ் கரெக்ட், டிட் யூ சி ஆன் சாட்டர்டே அப்படி கேட்கணும். கிளியரா? இப்போ அடுத்தது பாருங்கள். Have you ever been to Spain?
ஸ்பெயினுக்கு நீ இது வரைக்கும் போயிருக்கியா அப்படின்னு கேட்கணும். அதுவே லாஸ்ட் இயர் நீ ஸ்பெயினுக்கு போனியா அப்படின்னா இப்படி கேட்கணும். டிட் யூ கோ டு ஸ்பெயின் லாஸ்ட் இயர்? இது என்னது, உன் லைஃப்பில் இது வரைக்கும் போயிருக்கியா அப்படிங்கிற சென்ஸோட கேட்கணும்னா ஹாவ் யூ எவர் பீன் டு ஸ்பெயின். கிளியர்? இப்போ அடுத்தது, மை ஃப்ரெண்ட் இஸ் அ ரைட்டர். என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ரைட்டர். ஹி ஹாஸ் ரிட்டன் மெனி புக்ஸ். அவன் நிறையா புத்தகங்கள் எழுதியிருக்கிறான். எப்போ எழுதுனா? நேற்று முந்தானத்து எப்போ வேணால் எழுதியிருக்கலாம். அந்த டைமை நம்ம சொல்லவே இல்லை, அதனால் ஹேஸ் ரிட்டன் நம்ம போட்டுட்டோம். இதுவே ஷேக்ஸ்பியர் நிறையா போயம் எழுதியிருக்காரு அப்படின்னா அவர் எழுதி முடிச்சிட்டாரு, அவர் வாழ்ந்த காலம் முடிஞ்சிருச்சு. 500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி முடிச்சிட்டார் இல்லையா, அதனால் இங்கே ரோட் போட்டிருக்காங்க. ஷேக்ஸ்பியர் ரோட் மெனி பிளேஸ் அண்ட் போயம்ஸ். கிளியர்? த லெட்டர் ஹாசின்ட் அரைவ்டு, நெகட்டிவ்ல ஹாசின்ட் அரைவ்டு எட் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம் ஒரு யூனிட்டில். இது வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் லெட்டர் அரைவ் ஆகவே இல்லை. இதுவே நேற்று அரைவ் ஆகலை அப்படின்னு சொல்லணும்னா ஹாசின்ட் போடக்கூடாது, டிடின்ட் போடணும். த லெட்டர் டிடின்ட் அரைவ் எஸ்டர்டே. கிளியர்? வி ஹாவ் லிவ்ட் இன் சிங்கப்பூர் ஃபார் 6 years. 6 வருடமாக நாங்கள் சிங்கப்பூரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். We lived in Glasgow for 6 years, but now we live in Singapore. 6 years-ஆக நாங்கள் கிளாஸ்கோவில் வாழ்ந்தோம். இது வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இது வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம லிவ்டு போட்டுருணும். கிளியர்? இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியணும்னா யூனிட் 11 and 12 நல்லா பாருங்கள், அதில் பாஸ்ட் சிம்பிள் இருக்குது. அண்ட் யூனிட் 15 and 18 மறுபடியும் ஒரு தடவை கற்றுக்கோங்க, அதில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இருக்குது. அடுத்து நம்ம எக்ஸசைஸ்க்கு போயிடலாமா? ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். யூஸ் த வேர்ட்ஸ் இன் பிராக்கெட் டு ஆன்சர் த கொஷின். இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது, அதை நம்ம இங்கே எழுத போகிறோம். ஹாவ் யூ சீன் ஆன்? இப்போது இங்கே கேட்டிருக்க கேள்வி எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் கேட்டிருக்காங்க. ஆனால் பதில் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணணும், டைமை சொல்லணும், டைமை குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஆன்சர் எதில் தான் இருக்கணும்? எஸ், கரெக்டு, சிம்பிள் பாஸ்டில் தான் இருக்கணும். கேள்வி என்ன தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருந்தாலும் நம்ம டைமை டினோட் பண்ணி ஆன்சரை சொல்லணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சிம்பிள் பாஸ்டில் தான் சொல்லணும். அப்படி டைமை நம்ம டினோட் பண்ணலை அப்படின்னா தான் நம்ம எதில் சொல்லணும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும். கிளியராக? இப்போ போவோமா? ஹாவ் யூ சீன் ஆன்? இந்த இடத்துல நம்ம டைமை டினோட் பண்ணலைன்னா ஐ ஹாவ் சீன் ஆன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் 5 minutes எகோன்னு நம்ம சொல்லி ஆகணும். அப்போ நம்ம எஸ் ஐ சா ஹர் 5 minutes எகோ, சிம்பிள் பாஸ்டில் தான் நம்ம பதில் சொல்லணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? டைமை குறிப்பிட்டு சொல்கிறோம். Have you started your new job? Yes, I started it last week. அதனால் இங்கே started ஆரம்பித்தேன். Have your friends arrived? 5 o'clock arrive ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். Yes, they arrived at 5 o'clock. Has Sarah gone away? Friday அன்னைக்கு போயிட்டா. அது எப்படி சொல்லணும்? Yes, she went away on Friday. Have you worn your new shoes? நேற்று போட்டேன்னு சொல்லணும். Yes, I wore them yesterday. தெம்ங்கிறது ஷூஸை குறிக்குது. ஓகே, இப்போ அடுத்தது ரைட்டா ராங்கா அப்படின்னு சொல்லணும். இப்போ கொடுத்துருக்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லையும் கொடுத்துருக்காங்க, பாஸ்ட் சிம்பிள்லையும் கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்டு எது தப்புன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரைட் ஆர் ராங்? ஐ ஹாவ் லாஸ்ட் மை கீஸ், ஐ கான்ட் ஃபைண்ட் இட். ஐ ஹாவ் லாஸ்ட், அப்போ டைமை டினோட் பண்ணக்கூடாது, பண்ணலை, அப்போ இது ரைட். Have you seen an yesterday? Have you seen யூஸ் பண்ணிவிட்டு yesterday யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணக்கூடாது, அப்போ ராங். எப்படி யூஸ் பண்ணணும்? Did you see an yesterday அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா have you seen an அதோட நம்ம முடிச்சிடணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் பயன்படுத்தணும். கரெக்டுங்களா? இப்போ அடுத்தது I have finished my work. இதோட தான் நம்ம நிப்பாட்டிடணும். ஏன்னா have finished வந்திருக்கு. at 2 o'clock அப்படின்னு போட்டுட்டாங்க, அப்போ ராங். எப்படி இருக்கணும்? I finished my work at 2 o'clock தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா I have finished my work இதோட முடிச்சிருக்கணும். கரெக்டாக? அடுத்தது I am ready now. I have finished my work. கரெக்ட், ஏன்னா டைமை குறிப்பிடவே இல்லை, அதனால் ரைட். What time have you finished your work? What time have you finished your work? இங்கே டைமை டினோட் பண்ணுறாங்க, அப்போ ராங். Did you finish அப்படி தான் இருக்கணும். சரிங்களா? அடுத்த shoe isn't here. She has gone out. கரெக்ட். Jim's grandmother has died in 1989. யூஸ் பண்ணலாமா? has died யூஸ் பண்ணிட்டீங்க, எப்படிங்க டைமை டினோட் பண்ணலாம்? பண்ணக்கூடாது, அப்போ ராங். Jim's mother diedன்னு தான் வரணும், has died வரக்கூடாது.
அடுத்தது வேர் ஹாவ் யூ பீன் அட் நைட். லாஸ்ட் நைட்டுன்னு கேட்டுட்டாங்க. அப்புறம் எப்படி ஹாவ் பீன் வரும்? வரக்கூடாது. வேர் யூ தான் வரும். வேர் யூ லாஸ்ட் நைட் அப்படி தான் கேட்கணும். ஓகே. அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இல்லைனா பாஸ்ட் சிம்பிள் பயன்படுத்தணும். கரெக்டாக அந்த சென்டென்ஸை பார்த்து பயன்படுத்தலாமா? மை ஃப்ரெண்ட் இஸ் அ ரைட்டர். ஹீ ஹேஸ் ரிட்டன் மெனி புக்ஸ். கரெக்ட். அடுத்தது பாருங்கள், லாஸ்ட் இயர் அப்படிங்கிற டைமை டினோட் பண்ணிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக என்ன தான் வரணும்? சிம்பிள் பாஸ்ட், அதாவது பாஸ்ட் சிம்பிள் ரெண்டுமே ஒன்று தான், அதை யூஸ் பண்ணணும். வி டிடன்ட் ஹாவ் நாட்டை என்ன பண்ணியிருக்காங்க? டிடன்ட் ஹாவ் அ ஹாலிடே லாஸ்ட் இயர். கரெக்டாக. அடுத்தது பாருங்கள், ஆஃப்டர்நூன் அப்படிங்கிற டைமை டினோட் பண்ணிட்டாங்க. அப்போ சிம்பிள் பாஸ்ட். ஐ பிளேடு டென்னிஸ் எஸ்டர்டே ஆஃப்டர்நூன். அடுத்தது வாட் டைமுங்கிற டைமை யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ வாட் டைம் டிட் யூ கோ டு பெட் லாஸ்ட் நைட். கரெக்டா. அடுத்தது எஸ்டர்டே அப்படிங்கிற டைமை குறிப்பிட்டுட்டாங்க. அப்போ சிம்பிள் பாஸ்ட். அந்த வெதர் வாசின்ட் பி ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் வாஸ் யூஸ் பண்ணுறோம். த வெதர் வாசின்ட் வெரி குட் எஸ்டர்டே. அடுத்தது பாருங்கள், மை ஹேர் இஸ் வெட். ஐ டேஸ் இட். நான் வாஷ் பண்ணேன். டைமை கொடுக்கல. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். ஐ ஹாவ் ஜஸ்ட். இந்த ஜஸ்ட் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமே இருக்கலாம். ஐ ஹாவ் ஜஸ்ட் வாஷ்ட் இட். அடுத்தது அதே சென்டென்ஸ் எங்கே பாருங்கள், பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் திஸ் மார்னிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐ டேஸ் மை ஹேர் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் திஸ் மார்னிங்கிற டைமை குறிப்பிட்டுட்டாங்க. டைமை குறிப்பிட்டுட்டா அப்போ சிம்பிள் பாஸ்டில் நம்ம சொல்லணும். அப்போ வாஷ்டு, இங்கே ஹாவ் வாஷ்ட் வரக்கூடாது. ஐ வாஷ்ட் மை ஹேர் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் திஸ் மார்னிங். எப்படி பயன்படுத்தக்கூடாது? ஐ ஹாவ் வாஷ்ட் மை ஹேர் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் திஸ் மார்னிங் அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது. கரெக்டாக. Kathy travels a lot. She has visited many countries. கரெக்ட். ஏன்னா இங்கே டைமை குறிப்பிடலை, அப்போ ஹேஸ் விசிட்டட் தான் வரணும். இஸ் சோனியா ஹியர்? நோ, ஷீ ஹேசன்ட் கம் yet. அவள் இன்னும் இங்கே வரல. இங்கே டைமை குறிப்பிடலை, அதனால் ஷீ ஹேசன்ட் கம் yet. கரெக்ட். புரிஞ்சுதா? அடுத்தது போகலாமா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். புட் த வேர்ப் இன் த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஆர் ப்ரெசன்ட் சிம்பிள். இங்கே ஒரு டயலாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ப்ரெசன்ட் சிம்பிள் இல்லைனா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது பார்ப்போமா? ஹாவ் யூ எவர் பீன் டு ஃப்ளோரிடா? ஃப்ளோரிடாவுக்கு எப்பயாவது போயிருக்கீங்களா? 2 years ago அப்படின்னு டைமை குறிப்பிட்டுட்டாங்க. அதனால் கோ என்ன ஆயிடுச்சு? வெண்ட் ஆயிடுச்சு. எஸ், வி வெண்ட் தேர் ஆன் ஹாலிடே 2 years ago. மறுபடியும் நல்ல டைமை குறிப்பிட்டுட்டாங்க. அப்போ மறுபடியும் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும்? சிம்பிள் பாஸ்ட். டிட் யூ ஹாவ் அ குட் டைம்? நல்ல டைம் அங்கே செலவு பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி. எஸ், இட் வாஸ் கிரேட். கரெக்டாக. இப்போ அடுத்தது வேர் இஸ் ஆலன்? ஆலன் எங்கே? அவனை பார்த்தியா? எப்போ பார்த்த அப்படின்னு நீங்கள் டைமை குறிப்பிடலை. அப்போ ஹாவ் யூ சீன் ஹிம்? அடுத்தது ஃபியூ மினிட்ஸ் எகோ அப்படின்னு நம்ம சொல்லணும் சென்டென்ஸில். அப்போ கண்டிப்பாக வெண்ட் தான். எஸ், he went out a few minutes ago. And Julia? I don't know. அவளை நான் பார்க்கலையே. எப்போ பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்லலை இல்லையா? அவளை நான் பார்க்கல அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். I haven't seen her. இல்லையா? கொஞ்சம் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைமை நம்ம குறிப்பிட்டு சொன்னோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட். டைமை குறிப்பிடாமல் நம்ம சொல்லணும்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ பாருங்கள், ரோஸ் ஒர்க்ஸ் இன் அ ஃபேக்ட்ரி. 6 months 6 மாத காலமாக வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அப்போ ஹேஸ் ஒர்க்டு. யூனிட் 19 பார்த்தோம்ல. பிஃபோர் தட் ஷி வாஸ் அ வெயிட்ரஸ் இன் அ ரெஸ்டாரண்ட். ஷி ஒர்க்டு தேர் ஃபார் 2 years. இதே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இங்கே 6 மாதமாக வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாள். இங்கே பாருங்கள், ஃபார் 2 years, அதாவது அங்கே 2 வருஷமாக வேலை பார்த்தா, வெயிட்ரஸாக வேலை பார்த்தா. ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஷி டிடன்ட் என்ஜாய் இட் வெரி மச். அவன் அங்கே என்ஜாய் பண்ணலை. கிளியரா? அடுத்தது 4th. டு யூ நோ மார்டின் சிஸ்டர்? மார்டின் சிஸ்டர் உனக்கு தெரியுமா? பார்த்துருக்கேனே. ஐ ஹாவ் சீன் ஹர் அ ஃபியூ டைம்ஸ். இந்த ஒரு சென்டென்ஸுக்கு மட்டும் ஐ சா ஹர் ஃபியூ டைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹவ் சீன் ஹர் ஃபியூ டைம்ஸ் இந்த இடத்துல மட்டும் நம்ம மாற்றி சொல்லிக்கலாம். தப்பு ஒன்றும் இல்லை. ஐ ஹவ் நெவர் ஸ்போக்கன் டு ஹர். அவள்கிட்ட நான் பேசினதே இல்லை. ஹாவ் யூ எவர் ஸ்போக்கன் டு ஹர்?
கரெக்டாக எப்பயாவது பேசியிருக்கலாம். இந்த இடத்துல எங்கேயுமே டைமை டினோட் பண்ணவே இல்லை. நேற்று பார்ட்டியில் மீட் பண்ணினேன், மறுபடியும் பாருங்கள் V2 நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எஸ், ஐ மெட் ஹர் அட் பார்ட்டி லாஸ்ட் வீக், ஷீ வாஸ் வெரி நைஸ். கிளியராக? இது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் சிம்பிள் பாஸ்ட்டையும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டையும் எடுத்து பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, மறுபடியும் லாஸ்ட்டாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. டைமை குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா V2 பயன்படுத்தணும். டைமை குறிப்பிடக்கூடாது அப்படின்னா ஹேவ் இல்லைனா ஹேஸ் யூஸ் பண்ணி V3 யூஸ் பண்ணணும். அவ்வளோதான் வித்தியாசம். கிளியரா? ஓகே, நம்ம நாளைக்கு யூனிட் 21ல் மீட் பண்ணலாம். பாய்.